தற்போதைய அண்மை செய்தியாக கொல்கத்தா சம்பவத்தை எதிர்த்து போராடும் மருத்துவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் காவியா. வணக்கம் காவியா, உங்களுடைய விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். கொல்கத்தா சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது இந்த வழக்கு தொடர்பாக ஒரு முக்கிய உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. முன்னதாக இன்று காலை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது குற்றவியல் நடைமுறைகளை மேற்கு வங்க அரசு முழுமையாக பின்பற்றவில்லை எனவும், கொல்கத்தா வழக்கில் மேற்கு வங்க அரசின் நடைமுறை இதுவரை நான் காணாத ஒன்று எனவும் தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார். வழக்கு வாதாடும் இடமாக சமூக வலைதளத்தை பயன்படுத்தக்கூடாது எனவும் அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக சம்பவ இடத்தை பாதுகாக்க கூட மேற்கு வங்க அரசு தவறியது ஏன் எனவும், உடற்கூராய்வுக்கு பின்னர் சம்பவம் நடந்த இடம் நாசமாக்கப்பட்டது ஏன் எனவும் தொடர்ந்து மேற்கு வங்க அரசுக்கு அவர் சரமாரியான கேள்விகளை எழுப்பியிருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது உணவு இடைவேளைக்கு பிறகு இந்த வழக்கானது மீண்டும் விசாரணைக்கு வந்தது. தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணையின் போது மருத்துவமனைகளில் வன்முறை அச்சத்தை தடுக்க அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. குறிப்பாக கொல்கத்தா சம்பவத்தை எதிர்த்து போராடும் மருத்துவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது எனவும் உச்சநீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. மருத்துவர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் எனவும், அவ்வாறு பணிக்கு திரும்பும் மருத்துவர்கள் மீது எந்த துறை ரீதியிலான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது, அவர்களை பணி செய்ய முழு மனதுடன் பணி செய்ய அனுமதிக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தற்போது முக்கிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக CISF மத்திய தொழிற்படையினர் அந்த சம்பவம் நடந்த ஆர்ஜிகர் மருத்துவமனையில் சோதனையில் ஈடுபட்டு வரும் நிலையில் அங்கு பணியாற்றும் மருத்துவர்களுக்கு அந்த CISF பணியாளர்களை பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அமைதியான போராட்டங்கள் மீது மாநில அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது எனவும், அரசியலமைப்பு சட்டப்படி தொடர்ந்து போராட்டம் நடத்த அனைவருக்கும் உரிமை உள்ளது எனவும் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை கொல்கத்தா பெண் மருத்துவர் உயிரிழந்த சம்பவத்தை அரசியலாக்க வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். மருத்துவர்களின் நலன் மற்றும் பாதுகாப்பு குறித்து உச்சநீதிமன்றத்துக்கு அக்கறை உள்ளதை யாரும் மறந்துட வேண்டாம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சம்பவம் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட தேசிய விசாரணை பணிக்குழுவானது தனது அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பித்தவுடன் அதனை நடைமுறைப்படுத்தும் பணி தொடங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி காவியா.